Praise the Lord. Hallelujah. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளில்? ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பக்கத்துல கரங்களை பிடிச்சு இந்த மாத்தின் வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். ஆண்டவருடைய பாதையில் எப்போவுமே நமக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த மாதமே ரொம்ப விசேஷமான மாதம் இல்லை? நீங்களே பார்ப்பீங்க, ரொம்ப கலராக லைட்ஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்களும் நல்லா டெக்கரேஷனோட வந்திருக்கிறீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவருடைய பிறப்பை குறித்த பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆண்டவரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் என்று சொல்லி பாடி ஆண்டவரின் நாமத்தை நாம் உயர்த்தலாம். நல்ல கரங்களை தட்டி நமக்காக பிறந்த பாலகனை உயர்த்தும்படியாக தேவனே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே மண்ணில் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே மண்ணில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே மன்னன் பிறந்தார், உந்தனின் உள்ளத்திலே இன்று பிறப்பார். ஆண்டவரே, மாட்டு தொழுவத்தை பிறந்த எங்கள் ஆண்டவர் எங்களுடைய இருதயத்துல தேவனின் பிறப்பீர் ராஜா. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே மண்ணில் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே. வானிலே தேவதூதர் வாழ்த்து பாடினர், பூவிலே இயேசுநாதர் வந்து தோன்றினார். ஆண்டவரே, தேவதூதர்களை பாடி மகிமைப்படுத்துறாங்க ராஜா. நீர் பூமியில வந்து பிறந்தீர், நீயும் இன்று இயேசுவை பாடிடுவாயே, தந்திடும் ஆனந்தம் பெற்றிடுவாயே. ஆண்டவரே, உம்முடைய அப்பா நாமத்தை நான் பாடி உயர்த்துகிறேன் ராஜா. உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ராஜா. ஆமென். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே மண்ணில் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே. மெய்ப்பரும் ஓடி வந்து வணங்கி நின்றனர், மீட்பரின் பிறப்பை என்று சொல்லி மகிழ்ந்தனர். ஆண்டவரே, மெய்ப்பர்கள் உம்முடைய மகிமையை பாடி சொல்லி ஆண்டவரே அவர்கள் அப்பா மகிழ்ந்தார்கள் ராஜா. ஆமென். பூமி எங்கும் அவர் புகழை சொல்லிடுவாயே, நீயும் இன்று இயேசுவை அறிந்திடுவாயே. பூமி எங்கும் அவர் புகழை சொல்லிடுவாயே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மானிடரை மீட்கவே மண்ணில் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்காக பிறந்த தேவன் நீங்க ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தேவ தூதர்கள் பாடி மகிழ்ந்த தேவன் நீங்க. ஆண்டவரே, சாஸ்திரிகள் வந்து வணங்கின இயேசு கிறிஸ்து நீங்க ராஜா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய உள்ளத்துல பிறந்த கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஓ, we praise you Lord. ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே, உம் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. Praise you Lord. ஆண்டவருடைய அபிஷேகம் வல்லமையானது, அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையில அவருடைய அபிஷேகத்தான் நம்மளை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே அப்பா, உம்முடைய அபிஷேகம் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறவங்களா? நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா? Praise you Lord. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில். கரங்களை தட்டி
அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே. ஆமென். எலும்பு பள்ளத்தாக்கில், எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக தரிசனம் உரைத்திடவே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஆண்டவரே, மரண பள்ளத்தாக்கிலும் ஆண்டவரே உம்முடைய சேனையை காண உதவி செய்வீராக. எங்களுக்கு தேவனுடைய அதிகாரத்தை தருகிறவர் நீர் ராஜா, எங்களை அபிஷேகிப்பீராக. அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் செய்வீராக. ஆமென். ஜீவ நதியாக. கர்மேல், கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. ஆண்டவரே, எலியா உம்முடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையை கொடுத்த தேவன், இந்த காலை வேளையில எங்களை அபிஷேகம் செய்வீராக. கரங்களை தட்டி சொல்லுங்க. அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. ஆமென். அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. சீனாய், சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. ஆண்டவரே, சீனாய் மலையில ஆண்டவரே அக்னி ஜுவாலையை காண செய்யும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. தேவனே, இஸ்ரவேலின் ராஜாவே எங்களை நிரப்புவீராக. கரங்க தட்டி சொல்லுங்க. அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? அப்பா, எங்கள் மீது அபிஷேகத்தை ஊற்றுவீராக ராஜா. ஆமென். பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. கரங்களை தட்டி சொல்லுங்க. அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. இன்னும் ஒரு முறை கூட. அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, எங்களை அபிஷேகிப்பீராக ராஜா. இந்த காலை வேளையில நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையாலும் நிறைந்தவனாய் காணப்பட்டான். இந்த காலை வேளையில ஆண்டவரே, எங்களை விசுவாசத்தினால நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியினால நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தின் தேவன் இந்த காலை வேளையில நம்மளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக ராஜா, உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக தகப்பனே. தேவனே, பரிசுத்த ஆவி எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் பலனடைவோம் என்று சொன்ன தேவன் எங்களை இந்த காலை வேளையில பலப்படுத்தும்படியாக உதாரணத்துவமா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி மகிமைப்படுத்துங்க. ரிபாபா சங்கலரணமா திதியந்தரபா துரலனமா சங்கலரணமா. தேவனே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீர் மாத்திரம்தான். நல்லா உயர்த்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லா கரங்களை தட்டி ஒரு முறை கூட தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா எங்களுக்காக நீங்க ஆண்டவரே பரலோகத்திலிருந்து உம்முடைய மகிமையை விட்டு இறங்கி வந்தவர் ராஜா. எங்களுக்காக இந்த பூமியில பிறந்து எங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்ட தேவன் நீங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக பிறந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அவருடைய அன்பை மகிமைப்படுத்த போகிறோம் சொல்லுகிறவங்களா நல்லா கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடி தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். பரலோகம் துறந்தீரையா என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே உங்க அன்பு பெரியது ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். பரலோகம் துறந்தீரையா, கரங்களை உயர்த்தி பாடுவோமா? பூலோகில் பிறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா, அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோம். அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆராதனை, உறவே ஆராதனை, துதி ஆராதனை. பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா, அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோம். உம்மை போல தெய்வமில்லை, எம்மை நேசிக்க இப்பூவினில். உம்மை போல தெய்வமில்லை, எம்மை நேசிக்க இப்பூவினில். பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா, அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோம். உந்தன் ஜனத்தை மீட்க வந்தீர், சாத்தான் தலையை நசுக்க வந்தீர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அப்பா உம்முடைய ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக மனித ரூபம் எடுத்த தெய்வம் நீங்க தகப்பனே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே உம்முடைய முகம் பார்க்கும்படியாக உம்முடைய பாத்தியம் நாடி ஓடி வந்திருக்கிறோம் ராஜா. இன்னொரு முறை சொல்லுங்க. பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா, அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி ஆராதனை, அன்பே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவ வார்த்தைக்காகவும் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உடைய நாமத்தை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தேவ வார்த்தைக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் நீர் பேசுகிற உடைய சத்திய வார்த்தையை ஆண்டவரே தேவதாசர் மூலமாக நீர் ஆண்டவரை மறைத்து எங்கள் மத்தியில் ஆவியான ஒரு வெளிப்பட்டு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு கட்டி கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம் ஆண்டவரே.
தட்டைகளை உடைக்கிறோம். நீர் இருந்து எங்களோடு கூட இடைப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். திருப்பாதங்களை தாழ்த்துக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இதனால் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்க எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த நிறைவு வரை கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த நாளை காண உயிரோடு இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே புயலின் நிமித்தம் சென்னை பட்டணத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவது நமக்கு தெரியும். நம்முடைய திருவேற்காட்டில் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, சென்னையில் புயல் ஓய்ந்த பின்பு எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வந்தது, சென்னையில் நீங்கள் இருக்கிற பகுதியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், திருவேற்காட்டில் பெரிய பாதிப்பு இல்லை, சிட்டிக்குள்ளே தான் பெரிய பாதிப்பு என்று சொன்ன பொழுது மதுரையில் எப்படி இருக்குன்னு கேட்டேன். மதுரையில் பயங்கரமாக வெயில் காஞ்சிட்ருக்கு. எங்களுக்கு வைகை நதியில், வைகை ஆற்றில் தண்ணி இல்லை. டேமை திறந்தால் 20 நாள் தான் வரும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது வெள்ளிக்கிழமை நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, மழை இல்லாத பகுதியில் மழை கொடுங்க, சென்னைக்கு வேண்டாம், மழை இல்லாத பகுதிகளுக்கு மழை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணோம். நேற்று வானிலை அறிக்கையிலே செவ்வாய்க்கிழமை முதல் அந்த பகுதியில் நல்ல மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு மழை இருக்காது, பயப்பட வேண்டாம். சென்னையில் லைட்டாக தூறல் போடலாம், ஆனால் அந்த தென் மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. காலை வேளையிலே உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து இந்த மாத வாக்கு தத்தத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டவர் இந்த மாதத்தில் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பு அமெரிக்காவிலே ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. அப்போ அந்த வருஷத்தின் கடைசியிலே மக்களிடத்திலே ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள். இந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி உலகம் அழியும் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அப்போ அந்த மக்கள் சொன்ன டாப் 10ல் டாப் 2 ஆன்சர் அதிர்ச்சிகரமான பதில். அது என்ன பதில் நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை திரும்பி பார்த்து, வருகிற டிசம்பர் 31ஆம் தேதி உலகம் அழியும் என்று தெரிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பதிலை கேளுங்க, என்ன சொல்கிறாங்க நம்ம விசுவாசிங்க பார்க்கலாம். எப்படி ஜெபத்தில் உட்காருவீங்களா? நல்ல உபவாசம் இருந்து ஜெபத்தில் உட்காருவீங்க. சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? மனசில் வேறு பதில் இருக்கு பாஸ்டர், ஆனால் சொல்ல முடியலன்றீங்களா? சரி, அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட அந்த ஆய்வில் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அதிகமான டாப் 2 ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன தெரியுமா? நல்லா சாப்பிடுவோம், விதவிதமாக சாப்பிடுவோம், விதவிதமாக தண்ணி அடிப்போம், சாவு வரும்போது சாவோம். இதுதான் அவங்களுடைய பதில். பைபிளில் சொல்லப்பட்டதில் குடிப்போம், புசிப்போம், சாவோம். அதுதான் அநேகருடைய பதில். இரண்டாவது டாப் 2 ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் வேகாஸ் என்கிற பட்டணத்துக்கு போவோம். அமெரிக்காவில் லாஸ் வேகாஸ் என்பது ஒரு களியாட்டு பட்டணம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களும் அந்த இடத்தில் உண்டு. நாங்கள் எங்கள் கையில் இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் லாஸ் வேகாஸில் செலவு பண்ணிட்டு செத்து போவோம் என்று சொன்னார்கள். அப்போது இந்த உலகத்தின் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம், நல்லா குடிப்போம், விதி வந்தால் சாவோம். நம்முடைய பெரியவங்களும் இந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் செத்து போவோம். உலக மக்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வருஷத்தின் நிறைவை அடைந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உலக மக்களைப் போல் இருக்கக்கூடாது. நாம் எடுக்க வேண்டிய சில முக்கியமான தீர்மானங்கள் இருக்கிறது. வேதத்திலே பேதுருவிலே நாம் எடுக்க வேண்டிய 4 தீர்மானங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே புத்தாண்டுக்கான புதிய தீர்மானங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியூ ரெசல்யூஷன்ஸ் ஃபார் த நியூ இயர். நாம் யாவரும் 1 பேதுரு 4வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டிலே 320வது பக்கம், 1 Peter chapter 4 verses 7 to 11, 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும்
நல்ல உக்கிரகாரனைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். 7வது வசனத்தை எங்கூட சேர்ந்து எல்லாரும் வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று வேதம் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, உலக மக்கள் அதை குறித்த உணர்வில்லாமல் நாம் வாழற வரைக்கும் ஜாலியாக வாழ்வோம், விதி வரும்போது சாவோம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியாது. ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, உலகத்தின் முடிவு சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் எடுக்க வேண்டிய 4 முக்கியமான தீர்மானங்களை வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே பின்வருகிற இந்த 4 முக்கியமான தீர்மானங்களை இந்த வருஷத்தின் நிறைவிலே நாம் எடுப்போம் என்றால் நிச்சயமாக புதிய வருஷத்தில் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ முடியும். அப்போ இந்த இடத்திலே பேதுரு சொல்கிற முதலாவது ஆலோசனை அல்லது நாம் எடுக்க வேண்டிய முதலாவது தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி அலர்ட் இன் பிரேயர். ஜாக்கிரதையாக நான் ஜெபிப்பேன் என்பது நாம் எடுக்க வேண்டிய முதலாவது தீர்மானமாக இருக்கிறது. இந்த 2023வது வருஷம் ஆரம்பத்திலே நான் ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன் என்று அந்த நியூ இயர் சர்வீஸில் எல்லாரும் தீர்மானம் எடுத்தீர்கள். ஆனால் எத்தனை பேர் அதை இந்த வருஷத்தின் இந்த நிறைவு வரை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்பது உங்கள் மனசாட்சிக்கு மாத்திரமே தெரியும். ஒருவேளை 2023 ஆண்டவர் சமூகத்தில் வாக்களித்தபடி நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பீர்கள் என்றால், இந்த வருஷத்தின் இந்த நிறைவிலே ஆவியானவர் மறுபடியும் நினைவுபடுத்துகிறார், புதிய வருஷத்தில் நீ எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம் ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுவேன். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த உலகத்தின் அத்தனை காரியங்களுக்கும் முடிவு நெருங்கி வந்து விட்டது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இந்த இடத்துல பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்முடைய பிரச்சனை என்னன்னா, ஜெபம் பண்ணணுன்ற ஆசை நமக்குள் இருக்கிறது, ஆனா நம்மளால ஜெபம் பண்ண முடியல. ஏனென்றால் பலவிதமான கவலைகள், பலவிதமான குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. நமக்கு முன்பாக நிற்கிற சவால்கள், நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் நமக்குள்ளே ஒரு கலக்கத்தையும் ஒரு குழப்பத்தையும் கொண்டு வருவதனால் ஜெபம் பண்ண உட்காரும் பொழுது நம்மளால ஜெபிக்க முடிவதில்லை. நம்முடைய மனம் எங்கெங்கேயோ போகிறது. பிரச்சனைகளையே நினைத்து கொண்டிருக்கிறோம், எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனதிலே ஒரு கலக்கம் வந்து விடுகிறது. ஆகவேதான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது லௌகீக கவலைகள் எல்லாம் நீ ஓரமாய் வைத்துவிட்டு, உன் மனதில் இருக்கிற கலக்கங்கள் எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு தெளிந்த மனதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, எதை பற்றியும் கவலைப்படாம தெளிவான மனசோடு இருங்க, நல்ல ஜெபம் பண்ண முடியும். ஜெபத்தில் நம்ம உட்கார முடியாது, பிரச்சனையே மனசுல தெளிவு கிடையாது. பலவிதமான கவலைகள், லௌகீக கவலைகள். நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், எதிர்காலத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அநேக வேளைகளில் இந்த உலக கவலைகள் நம்மை நெருக்குவதினால் நம்மால் ஜெபிக்க முடியவில்லை. ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தர் தெளிந்த சிந்தையை நமக்குள்ளே கொடுக்க விரும்புகிறார். அப்போ மனசு தெளிவாகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு தண்ணி கலங்கி போயிருக்கிறது, அதில் உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல, சேரில் கலங்கி போயிருக்கிறது. அப்படி என்றால் அந்த தண்ணி தெளிவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்ச நேரத்தில் தெளிந்து விடும். ஆமென். அப்போ நம்முடைய மனம் தெளிவாக வேண்டும் என்றால் காலையில் எழுந்தவுடன் முதல் 10 நிமிடங்கள் முதல்ல ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து விடுங்கள். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிம்மதியாக தூங்கக்கூடாது, ஆண்டவருடைய வசனத்தை கவனிக்கணும். அப்போது நம்முடைய மனம் தெளிவாகணும்னா ஆண்டவருடைய பாதத்தில் அமரணும். காலையில் எழுந்த உடனே மனசு அலமோதும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கடங்காரன் வருவானே, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பணுமே, பல எண்ணங்கள் நம்முடைய மனதில் அலைமோதும். அப்போ நீங்கள் மனசை பார்த்து சொல்லணும், ஏய் மனமே கொஞ்சம் அமைதியாயிரு, ரொம்ப ஓவராக ஆட்டம் போடாது, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய மனதை தெளிவுபடுத்தி கொள்வீர்கள் என்றால் அந்த நாளில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த துவங்கி விடுவார். நம்ம மனம் எதை நினைக்குதோ உடனே நம்ம செய்திடக்கூடாது.
காலையில் எழுந்த உடனே முதல்ல நம்ம வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அறக்க பறக்க வீட்டு வேலைகளை துவங்காமல் முதலாவது தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்வீர்கள் என்றால் அமைதியாய் அமர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண துவங்குங்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரத்தை போன்ற வல்லமையான ஆயுதம் உலகத்தில் எதுவும் இல்லை. அநேக நேரத்தில் முறுமுறுப்பு, கசப்பு, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான், எங்கள் அம்மா தான், மாமனார் தான், மாமியார் தான் சொல்லி அவங்க மேலே இவங்க மேலே கசப்பை வைத்து கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருப்பதினால் உன்னுடைய மனதிலும் தெளிவில்லை, உன்னுடைய சரீரத்திலும் பலன் இல்லை. அடிக்கடி நீ சோர்ந்து போய் விடுகிறாய். உனக்கு பிரச்சனை கொடுத்தவங்க, உன்னை கஷ்டப்படுத்தினவங்களை நினைச்சு முறுமுறுக்கிறதை விட்டுட்டு கர்த்தர் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்றதை விட்டுட்டு அநேக புலம்பல் புலம்பல் புலம்பல், கசப்பு, வைராக்கியங்கள், முறுமுறுப்புகள். நல்ல கவனிங்க, நீங்க முறுமுறுக்க ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை விட்டு தூரமாய் போய் விடுவார். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? ஃபாதர் பெர்க்மன்ஸ் அருமையாக ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அப்போ யார் யார் பக்கத்துலாம் பிசாசு உட்காந்துருக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் உங்கள் பக்கத்தில் வந்து பிசாசு உட்காந்துருவான். துதி எடுத்தீங்கன்னா சாத்தான் ஓட துவங்கி விடுவான். ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான்? பிரச்சனையை காண்பித்து உன்னால் எப்படி துதிக்க முடியும், உன் தலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பிரச்சனையை காண்பிப்பான். அப்போ நீங்கள் சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே, இந்த பிரச்சனையை விட எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். உங்கள் மனம் தெளிவடைந்த பின்பு அடுத்து உடனடியாக ஜெபத்திலே ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். மீண்டுமாய் 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க தெரிந்த எல்லாரும் ஸ்கிரீனை பார்த்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, எல்லாவற்றுக்கும் முடிவு நெருங்கி வந்து விட்டது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, அதனால முதல்ல உங்க மனசை தெளிய வச்சுக்கிடுங்க. மனசுல குழப்பம் வேண்டாம், கவலை வேண்டாம், பாரங்கள் வேண்டாம். உங்க மனதை முதல்ல தெளிய வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். மனம் தெளிவடைந்த பின்பு ஜெபத்தில் கவனம் செலுத்துங்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு விபத்து நடந்திருக்கிறது, எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்திருக்கிறது, என் பிள்ளைங்களுக்கு நோய் வந்திருக்கிறது என்று நீ கவலைப்படுகிறாயே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீ ஜாக்கிரதையாய் ஜெபித்திருந்தால் வராதபடி கர்த்தர் காத்திருப்பார். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் நம்மளால ஜெபம் பண்ண முடியல, மனசுல குழப்பம், கவலை, ஜெபம் பண்ண முடியல. நீ ஜெபிக்காததினால் உன் வாழ்க்கையிலே சத்துரு சோதனைகளை கொண்டு வந்து விட்டான். ஆனால் இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் அப்பா சொல்றாரு, மனசை தெளிவுபடுத்திக்கோ, என் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. இந்த வருஷம் என்னென்னலாம் சோதனைகள் வந்ததோ அதெல்லாம் 2024 சாதனைகளாய் நான் மாற்றி தருவேன். ஹல்லேலூயா. பிசாசு என்னெல்லாம் வேதனைகளை கொண்டு வந்தானோ அந்த வேதனைகளையே, சோதனைகளை கர்த்தர் சாதனைகளாய் மாற்றி தருவார். அப்ப இந்த காலை வேளையிலே ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாக இரு. காலையில் எழுந்தவுடன் முதலாவது தேவனுடைய சமூகத்தை தேட, ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க, ஆண்டவர் மேல் நீ கவனத்தை செலுத்துவாய் என்றால் ஆண்டவர் 2024 சோதனைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உன் வெட்கத்துக்கு பதிலாய் 2 எத்தனையான பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறார். யோபுவை போல நீ எதையெல்லாம் இழந்தாயோ அவைகள் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். ஆண்டவர் இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, ஜெபத்தில் ஜாக்கிரதையாயிருங்கள். பிள்ளைங்க ஒருவேளை கர்த்தரை விட்டு வழி விலகி போகலாம், கணவர் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகலாம், வேலையில பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, ஸ்கூல்ல பிரச்சனை, இப்படி பல காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் வரலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் இனி வருகிற நாட்களில் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஆதி சபையிலே மோனிகா என்கிற ஒரு தாயார் இருந்தார்கள். அந்த தாயாருக்கு ஒரு மகன் அகஸ்டின். இந்த அகஸ்டின் சின்ன வயதிலேயே ஆண்டவரை குறித்து அறிந்தவனாக இருந்தாலும் தன் டீனேஜில் ஆண்டவரை விட்டு தூரமாய் போக துவங்கினான். அவன், நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, சாப்பிடணும், குடிக்கணும், ஜாலியாக இருக்கணும், சாகணும், அந்த கொள்கைக்கு போயிட்டான். அவனுடைய 40 வயது வரை ஒரு லாயராக இருந்து ஏராளமான பணத்தை சம்பாதித்து, அந்த பணம் வருகிற பணம் நிறைய வரும், உடனே சாராய கடை போய் குடிப்பது, சூதாடுவது, வேசித்தனம் பண்ணுவது, இப்படியே 40 வயது வரை அவருடைய வாழ்க்கை ஓடியது. ஒரு நாள் வாழ்க்கையில் அவர் விரக்தி அடைந்து, என்னடா வாழ்க்கை, சம்பாதிக்கிறோம், குடிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இவ்வளவுதான் வாழ்க்கையா என்ற கேள்வியோடு அவர் ஒரு பூங்காவிலே அமர்ந்திருந்தார்.
இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்று அவர் அமர்ந்திருந்த வேளையிலே வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. உடனடியாக அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே இஷ்டம் போல நான் வாழ்ந்து 40 வருடத்தை வீணாக்கி விட்டேன். இன்றைக்கு என் வாழ்க்கை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தாங்க, வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தை தாங்கன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் அவரை ரட்சித்தார். ஹல்லேலூயா. உடனடியாக இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லும்படி வீட்டுக்கு வேகமாய் ஓடி கதவை தட்டினார். அங்கே அவருடைய தாயார் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, என் மகனை ரட்சிப்பீராக. ஹல்லேலூயா. 1 வருடம் 2 வருடம் அல்ல, 40 வருடங்கள் தன்னுடைய மகனின் ரட்சிப்புக்காக அந்த தாயார் விடாமல் ஜெபித்தார்கள். இன்னைக்கு சகோதரனே, உன்னுடைய பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்றியா? சகோதரியே, உன்னுடைய பிள்ளைக்காக கணவனுக்காக ஜெபம் பண்றியா? ஒரு காலத்துல ஜெபம் பண்ண பாஸ்டர், ஆனா இப்ப மனசு விட்டு போச்சு, எனக்கு ஜெபம் பண்ணவே பிடிக்கல. ஜெபம் பண்ண மட்டும் என்ன நடந்துற போகுது, நான் ஜெபம் பண்ணி என்ன சாதனை, என்ன மாறி இருக்கு அப்படின்ற சோர்வு உனக்குள் வந்திருக்கிறதா? இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெபத்தை ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடாதே. இந்த உலகத்தில் இருக்கிற அணுகுண்டு சக்தியை விட வல்லமையானது உன்னுடைய ஜெபம் என்பதை மறந்து விடாது. நீ முழங்கால் படியிட்டால் பிசாசு நடுங்குவான். ஹல்லேலூயா. ஜெபத்துல உடனே பதில் கிடைக்கலன்னு சொல்லி ஜெபத்தை விட்டுடாதே. பதில் கிடைக்கிற வரை ஜெபிப்பேன் என்கிற வைராக்கியம் உனக்குள்ளே காணப்பட வேண்டும். மகன் அகஸ்டின் வந்து, அம்மா, ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார் என்று சொன்ன உடனே அந்த அம்மா ஜெபத்தை விட்டு காலையில், அது எனக்கு தெரியும்டா அப்படின்னாங்களா. இவருக்கு என்னடா இது, இவ்வளோ பெரிய காரியத்தை வந்து சொல்கிறேன், அம்மா ஜெபத்தை விட்டு அசரலைன்னு சொல்லி ஜெபம் முடிச்ச உடனே பக்கத்தில் வந்து உட்காந்து சொன்னாங்களா, நான் உனக்காக 40 வருடம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்டா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார், மகளே, உன் ஜெபத்துக்கு இன்றைக்கு நான் பதில் தரப்போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசின உடனே நீ உள்ள வந்துட்ட. எனக்கு தெரியும் கர்த்தர் உன்னை தொட்டு விட்டார். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு, உன் கணவருக்காக ஜெபம் பண்ணு. சகோதரியே, சகோதரனே, உன்னுடைய உறவுகளுக்காக ஜெபம் பண்ணு. உடனே ரிசல்ட் வரலன்னு சோர்ந்துடாத. 2023 என் ஜெபத்துக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி சோர்ந்துடாத. தொடர்ந்து ரிசல்ட் வர வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இரு. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லாரும் பிள்ளைங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் எங்க அம்மா ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணேன். எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த 20 வருஷம் நான் பொறுமை இழக்கவே இல்லை. நான் சுவிசேஷம் சொல்லி எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க, எங்க அம்மா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே. பல முறை நான் அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்திருக்கிறேன். சரியா 20 வருடம் கழித்து, நான் ரட்சிக்கப்பட்ட 20 வருடம் கழித்து என்னுடைய அம்மா ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. 72 வயசு ஆகுது. அவங்க போய் செவ்வாய்க்கிழமைகள்ல போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ உன் ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ண, 2 நாள் ஜெபம் பண்ண, ஒன்றும் நடக்கல, இனிமேல் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லாத. பதில் கிடைக்கிற வரை நான் விடாமல் ஜெபிப்பேன். அந்த வைராக்கியம் எத்தனை பேருக்குள்ள வருகிறது? இரண்டாவதாக, அன்பான தேவ பிள்ளையை, இந்த புதிய வருஷத்திலே நாம் எடுக்க வேண்டிய 2வது தீர்மானம், ஊக்கமாக அன்பு கூறுவேன். ஐ வில் லவ் earnestly. ஊக்கமாக அன்பு கூறுவேன். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கையிலே அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் நடக்கிற காரியங்களை நினைத்தால், மாட்டுக்கு கொடுக்கிற மரியாதையை மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேன்றான். மனுஷன் மாட்டுக்காக மனிதனை கொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தேசம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் விபத்து நடந்தால் ஓடி போய் உதவி செய்வார்கள். இன்னைக்கு விபத்து நடந்தால் செல்போனை வச்சு படம் எடுத்துட்டு இருக்கிறான். இன்றைக்கு அன்பு தணிந்து கொண்டு வருகிறது. கணவனுடைய அன்பு தணிந்து கொண்டு இருக்கிறது. மனைவியின் அன்பு தணிந்து கொண்டு இருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் என்ன சொல்றோம், என் வீட்டுக்கார் என்னை நேசிக்கல, அதனால நான் அவரை நேசிக்கல. கணவர் என்ன சொல்றாரு, என் மனைவி முன்ன மாதிரி என்னை நேசிக்கல, அதனால நான் அவளை நேசிக்கல. அன்பான தேவ பிள்ளையே, மற்றவர்கள் உங்களை நேசிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் அவர்களை நேசிக்காமல் இராதிருங்கள். கிறிஸ்தவத்தின் முக்கியமான காரியம் என்னன்னா, மற்றவங்க என்னை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, என் இயேசு என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசு என்னை நேசிப்பதினால் மற்றவர்களை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். என்னுடைய கணவர் என்னை நேசிக்கலைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க என்னை நேசிக்கலைனாலும் பரவாயில்ல, என்னோடு கூட இருக்கிற விசுவாசிகள் என்னை நேசிக்கலைனாலும் பரவாயில்ல, நான் அவர்களை நேசிப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வருஷத்தில் நீ எடுக்க வேண்டிய தீர்மானம். ஊக்கமாய் அன்பு கூறுவேன்.
அன்பான தேவ பிள்ளையே, 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே இதை குறித்து பேதுரு சொல்கிறதை பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இதுவரை நீங்கள் எதையெல்லாம் முக்கியம் நினைச்சீங்களோ அந்த எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்கேஜ்மெண்ட் ஆன உடனே உங்களுடைய நினைவெல்லாம் யாரை சுற்றி வந்தது? யோசித்து பாருங்க. என்கேஜ்மெண்ட் கல்யாணம் வரைக்கும் உங்க சகோதரிகளே உங்க நினைவு யாரை சுற்றி வந்தது? எப்பொழுது நான் அவர் கரத்தை பிடிப்பேனோ, எப்பொழுது அவரை பார்ப்பேனோ. சகோதரர்களே ஞாபகம் இருக்குதா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும், என்கேஜ்மெண்ட் வரைக்கும், என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரே எப்போதான் கல்யாணம் வரும். ஆனால் கல்யாணம் வந்ததுக்கப்புறம் அந்த அன்பு எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் கல்யாணத்துக்கு முன்னாடி என் கணவர் கண்ணே மானே பொண்ணே மணியன் கொஞ்சனார். சரிங்க சிஸ்டர், இப்போ என்ன சொல்கிறாரு? குரங்கு அப்படின்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி மான் மாதிரி தெரிந்த மனைவி இப்போ எப்படி தெரியுறா? குரங்கு மாதிரி தெரியுறா. அதுதான் மனுஷனுடைய அன்பு. அநேக நேரங்களிலே மனுஷனுடைய அன்பு மாறி போய்விடும். ஆனால் இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் கர்த்தர் சொல்றாரு, உன் கணவர் அன்பு மாறலாம், ஆனால் உன் அன்பு ஒரு நாளும் மாறக்கூடாது. உன் மனைவியின் அன்பு மாறலாம், ஆனால் உன்னுடைய அன்பு ஒரு நாளும் மாறக்கூடாது. பிள்ளைகள் அன்பு மாறலாம். நீ என்ன செஞ்சுட்ட, எங்களுக்காக என்ன சேர்த்து வச்ச, இவ்வளோ நாள் நீங்கள் சாப்பாடு போட்டது, துணிமணி போட்டது, படிக்க வச்சது, இருக்க இடம் கொடுத்தது அத்தனையும் மறந்துடுவான். எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அனாதைகளாக விட்டு போய்விடுகிற இந்த காலகட்டத்திலே நீ சாப்பாடு போட்டு துணிமணி கொடுத்து இருக்க இடம் கொடுத்து படிக்க வச்சதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டு பெருசாக என்ன செஞ்சிட்ட? எல்லாரும் செய்கிறது தான் நீ செஞ்ச. புதுசாக என்ன செஞ்சிட்ட? ஒரே கேள்வியில் உங்களுடைய அத்தனை நன்மைகளையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். ஆனாலும் உன் பிள்ளைகளை நேசிக்க கற்றுக்கொள். ஹல்லேலூயா. அவங்க அப்படி தான். நானே எங்கள் அப்பா ஒரு காலத்தில் அப்படி தான் கேட்டேன். ரட்சிக்கப்படாத பொழுது ஒரு 17-16 வயதில் எங்கள் அப்பாவை நான் இந்த கேள்வி கேட்டேன், எங்களுக்கு என்ன சேர்த்து வச்சிங்க? நீங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறீங்க, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஓடி நன்மை செய்கிறீங்க, ஊரில் இருக்கிறவங்க ஏதாவது உதவி கேட்டால் செய்கிறீங்க, எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் அந்த தவறை உணர்ந்து எங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டேன். நேரில் போய் மன்னிப்பு கேட்க பயம், வெக்கம். ஒரு லெட்டர் எழுதினேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி. அப்போ அநேக நேரங்களிலே நீ எதிர்பார்க்கிற அன்பு மனிதர்களிடத்தில் கிடைக்காது. அதனால் அவங்க என்னை நேசிக்கலை, அதனால் நான் இனிமேல் அவங்கள நேசிக்க மாட்டேன்னா அது உலகத்தான் கூட அதை செய்திருவானே. நீ அப்போ கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்? நீ உனக்குள் அபிஷேகம் இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? யார் என்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் என் இயேசு என்னை நேசிப்பதினால் நான் மற்றவர்களை நேசிப்பேன். ஹல்லேலூயா. அன்பு தனிந்திருக்கிறது அவன் குடும்பத்திலே. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஊக்கமான அன்புள்ளவர்களாய் மாற உங்களை ஒப்புக்கொடுங்கள். அன்பு தனியும் பொழுது என்ன நடக்கும்னா, அடுத்தவர்களுடைய குறை நமக்கு பெருசா தெரியும். அதுவரை நாம் நேசித்தவர்கள் நம்மகிட்ட அவங்க 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 மேல நம்முடைய அன்பு குறையும் பொழுது சின்ன விஷயம் பண்ணாலும் நமக்கு அது பெரிய தப்பா தெரியும். அதனால்தான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டாத மருமக கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம். மாமியார் எப்படா குறை கண்டுபிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம், கண் குத்தி பாம்பு மாதிரி. அவன் நல்லது செய்தாலும் குத்தம், கெட்டது செய்தாலும் குத்தம். மாமியாருடைய வேலையே மருமகளை திட்டுற வேலை தான். ஆனால் நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இங்கே நிறைய ரூத்துகள், நிறைய நகோமிகள்லாம் உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா இப்போ எனக்கு டவுட் ஆகிடுச்சு. பாஸ்டர், நாங்கள் சர்ச்சில் தான் ரூத் நகோமி, வீட்டுக்கு போனால் எலியும் பூனையுமா மாறிடுவோன்றீங்க. இதெல்லாம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சிடணும். என் மருமகளை பார்த்து நீ என்ன கொண்டு வந்த, நீ என்ன பெருசாக கொண்டு வந்த, என்ன கொண்டு வரணும்? உன் குடும்பத்துக்கு விளக்கேற்ற ஒரு பொண்ணு வந்திருக்கிறாள், அதுக்காக அவளை கொண்டாடு. அவள் என்ன கொண்டு வரணும்? உன் குடும்பத்திலே அடுத்த வாரிசை கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாரு, இதை விட வேற என்ன கொண்டு வரணும்? அநேக நேரங்களில் குடும்பங்களில் இந்த உலக பிரகாரமான காரியங்களை சொல்லி சொல்லி பிரச்சனைகள். ஆரம்பத்திலே என்ன தவறு செய்தாலும் மன்னிக்கிற குணமுடைய சகோதரனே, இப்போ உன் மனைவி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா உடனே உனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாய் தெரிகிறது. ஆரம்பத்தில் உன் கணவர் என்ன செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொண்ட சகோதரியே, இன்னைக்கு உன் கணவர் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதை உடனே பெருசாக்கி பெரிய சண்டை ஆக்கிடுற. குடும்பத்துக்குள்ள முடிய வேண்டிய பிரச்சனைகளை நீ தெருவுக்கு கொண்டு போய் விடுகிறாய். கணவன் மனைவிக்குள் பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனையை பக்கத்து வீட்டுக்கு கொண்டு போய் விடுகிறாய். காரணம் என்ன?
அன்பு குறைந்து விட்டது. அன்பு குறைவதன் அடையாளம் தான் அடுத்தவளுடைய குறையை ஊதி ஊதி பெரிதாய் காண்பிப்பது. ஆனால் இந்த காலை வேளையிலே ஊக்கமான அன்பு உனக்குள் இருந்தால் நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. மீண்டுமாய் 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இதுவரை நீ எதெல்லாம் முக்கியம் நினைச்சு அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு, அந்த ஊக்கமான அன்பு உங்களுக்குள் வந்ததன் அடையாளம் என்ன? அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்படின்னா என்ன? அன்பு அடுத்தவங்களுடைய பாவத்தை தோண்டி கிளறாது. குப்பையை கிளறினா என்னதான் வரும்? அதுல இருந்து தங்கமும் வெள்ளியுமா வரும்? அடுத்தவங்க செய்த தப்பை நீ கிளறிட்டே இருந்தீங்கன்னா நாத்தம் தான் வரும். கணவர் செய்த தப்பை சொல்லி சொல்லி நீ காமிச்சினா கணவர் திருந்திட மாட்டார். அவருக்குள்ள வைராக்கியம் தான் வரும். அவர் குடிக்கலாம், தப்பு பண்ணலாம். அவர் பண்ற தப்பையே நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கசப்பும் வைராக்கியம் தான் உருவாக்கும். அநேக குடும்பங்கள் இதான் பிரச்சனை. சகோதரிகள் கணவர் செய்த தப்பை சொல்லி சொல்லி அந்த நாட்களில் நீ கடன் வாங்கினியே, இப்படி பண்ணியே, கல்யாணத்தில் எனக்கு பட்டு சாரி நல்ல சாரி எடுத்து கொடுக்கலையே, 25 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை பற்றி இப்போ சண்டை போட்டுட்டு இருந்தா திரும்ப மறுபடியும் கல்யாணம் நடக்க போகுது. போன கதை வந்த கதையெல்லாம் பேசி கிளறிட்டே இருக்குது. குப்பையை கிளற கிளற குடும்பத்தில் நாத்தம் தான் வரும். இங்கே வேதம் சொல்கிறது, உனக்குள் ஊக்கமான அன்பு வந்ததன் அடையாளம் என்ன? திரளான பாவங்களை அது மூடி போட்டு விடும். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் நான் விசிட்டிங் போகும்பொழுது சில வீடுகளில் பெட்டு மேலெல்லாம் துணிகள் அப்படியே கிடக்கும். பாஸ்ட் வரான்னு தெரிஞ்சவொடனே போர்வையை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க? அவ்வளோதான், டப்புன்னு மூடிடுவாங்க. அது அழுக்கு துணியோ நல்ல துணியோ உடனே கவர் பண்ணிடுவாங்க. உள்ள பாஸ்ட் வரும்போது வீடு சுத்தமாக தெரியும். அதுதான் ஆண்டவர் மற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்தவங்களுடைய பாவத்தை ஃபூன்னு ஊதி பலூன் மாதிரி பெருசாக்காத, அதை மூடி போட்டு விடு. ஹல்லேலூயா. நோவா குடித்து விட்டு நிர்வாணமாய் கிடந்தான். அவன் செய்தது தவறுதான். ஆனால் கானான் என்ன செய்தான்? பேரப்பில் என்ன பண்ணா? ஊரெல்லாம் போய் சொன்னான், எங்கள் தாத்தா ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறார், வாங்க பாருங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் சேமும் காமும் என்ன பண்ணாங்க? யாப்பேத்தும் சேமும் என்ன பண்ணாங்க? தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் பின்பக்கமாக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே பின்னாடி பக்கமாக மூடிட்டாருங்க. காம் என்ன பண்ணா? தான் அந்த பாவத்தை வெளிப்படுத்தினதினால் அந்த நோவா அவனை சபிப்பதை நாம் பார்க்கிறோம். காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, மற்றவர்களுடைய பாவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் நாம நினைக்கிறோம். ஆனால் நமக்குள் எத்தனை பாவங்கள் இருக்கிறது என்று கர்த்தர் ஒருவரே அறிவார். ஹல்லேலூயா. அப்ப நாம நீதிமான்கள் என்று காண்பிக்க மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி இன்றைக்கு முதலாவது நம்முடைய குறைகளை நாம் உணர்வோமாக, மற்றவர்களுடைய பாவங்களை மூடி போடுவோமாக. ஹல்லேலூயா. அசுத்தங்களை என்ன பண்ணிடணும்? பள்ளம் தோண்டி புதைச்சிடணும். அதை போய் தோண்டி தோண்டி எடுத்துட்டு இருக்க கூடாது. இந்த 2023 உன் குடும்பத்தில் வந்த பிரச்சனைக்கு காரணம் எல்லாம் பாவத்தை தோண்டி தோண்டி எடுத்து அடுத்தவங்க செய்த தப்பை சொல்லி சொல்லி காண்பித்து சமாதானமான உன் குடும்பத்திலே வேதனையை கொண்டு வந்து விட்டாய். இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் அப்பா சொல்றாரு, ஊக்கமாய் அன்பு கூறுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பாய் என்றால் உன் குடும்பத்தில் சமாதானமும் அன்பும் பெருக்கெடுத்து ஓடும். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஊக்கமான அன்பு உனக்குள் வந்து விட்டது என்பதன் அடையாளம் என்ன? எதிராளியுடைய பாவத்தை என்ன பண்ணிடுங்க? மூடி போட்டுருங்க. அவங்க செய்த பாவத்துக்கு அவர்கள் கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. உன் கணவர் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தாரா? கர்த்தர் அதற்கேற்ற பலனை அவருக்கு தருவார். உன் பிள்ளைங்க நன்றி இல்லாமல் இருக்கிறார்களா? கர்த்தர் அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு தருவார். அதை போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லி தொடர்ந்து அதை திரளான் அந்த பாவங்களை எக்ஸ்போஸ் பண்றதை விட்டுட்டு நீங்கள் அவைகளை மூடி போடுவீர்கள் என்றால் கர்த்தர் 2024 உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். மூன்றாவதாக, இந்த வருஷத்தின் நிறைவில் நாம் எடுக்க வேண்டிய மூன்றாவது தீர்மானம் என்னன்னா, முறுமுறுப்பில்லாமல் உபசரிப்பேன். ஐ வில் பி ரிசீவிங் கெஸ்ட் விதவுட் மர்மரிங். என் வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளை முறுமுறுப்பில்லாமல் கவனிப்பேன். என் வீட்டுக்கு உறவினர்களை நண்பர்களை சந்தோஷமாய் நான் ஏற்றுக்கொள்வேன். அநேக குடும்பங்களில் பிரச்சனை என்னன்னா, சகோதரிகளுடைய உறவினர்கள் வந்தால் அப்படியே 32 பள்ளம் தெரியும். வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க பெரியம்மா, வாங்க சித்தி. ஆனால் வீட்டுக்காரருடைய சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டா தலைவலி வரும் பாருங்க. எங்க இருந்து தான் அந்த தலைவலி வருமோ? என்னங்க எனக்கு ஒரே தலைவலியா இருக்குதுங்க, என்னால் என்னையுமே சமைக்க முடியாதுங்க. வர்ற விருந்தாளி பார்ப்பாங்க, எப்பா நம்ம வரும்போதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தலைவலி வருது, இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு போயிடுவாங்க.
ஒரு காலத்தில் விருந்தாளிங்க வீட்டுக்கு வருவாங்களான்னு எதிர்பார்த்த காலம் போய் இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாளிங்க வராமல் இருந்தால் நல்லது என்கிற காலகட்டத்தில் உலகம் வந்து விட்டது. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், விருந்தினர்களை முறுமுறுப்பில்லாமல் உபசரியுங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே பேதுரு இந்த ஆலோசனை சொல்லுகிறார். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சந்தோஷமா உபசரியுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கிறதோ அதை அவர்களுக்கு கொடுங்கள். ஒரு நாளும் வீட்டுக்கு விருந்தாளிங்க வரும்போது முறுமுறுக்காதீங்க. சகோதரிகளுக்கு நான் சொல்றேன், கணவர் வீட்டார் வரும்பொழுது முகத்தை தூக்கி வச்சுக்கிடாதீங்க. கணவர் வீட்டார் வரும்பொழுது முறுமுறுக்காதீங்க. சந்தோஷமா வீட்டுக்குள்ள வரவேற்று அவர்களை உபசரியுங்கள். நீங்க செய்கிற இந்த உபசரிப்பை ஆண்டவர் பார்க்கிறார், அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போகான். அப்போ அன்பான தேவ பிள்ளைய யாரா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களோ விசுவாசிகளோ அல்லது அந்நியர்களோ உறவினர்களோ யார் வந்தாலும் நீங்கள் அவர்களை உபசரிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். வீட்டுக்கு வந்தவொடனே முதல்ல குடிக்க தண்ணியாவது கொடுங்க. வர்றவங்களை அன்பா ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருகிற ஊழியர்களை, உறவினர்களை, நண்பர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு உபசரிப்பது தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வரும் பொழுது அவங்கள பாரமாக நினைக்காதீங்க. அவங்கள உபசரிப்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாய் நினையுங்கள். சில நேரத்தில் நீங்கள் உபசரிப்பது தேவ தூதர்களாக கூட காணப்படலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மத்தியான வெயில்ல மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்பொழுது 3 பேர் அந்த வழியா நடந்து போகிறார்கள். உடனே ஆபிரகாம் ஓடி போய் அவர்களை வணங்கி, ஐயா எங்க வீட்டுக்கு சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுகிறார். ஆபிரகாம் சாதாரண மனுஷன் இல்லை, மிகப்பெரிய பணக்காரர். 318 வேலைக்காரங்க வீட்டில் இருந்தாங்க. நமக்கு ஒரு வேலைக்காரங்க இருந்தாலே நம்மளால சமாளிக்க முடியல. அவ்வளோ பெரிய பணக்காரர், யாருன்னே தெரியல. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு தன் மனைவி கிட்ட போய் உடனே நான் நல்ல ஒரு கொழுத்த கன்றை கொடுத்து அடித்து சமைமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உபசரித்த பின்பு தான் தெரிகிறது வந்தவங்க மனிதர்கள் அல்ல, தேவ தூதர்கள் என்று அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீ பிச்சைக்காரங்கன்னு நினைக்கலாம், தேவ தூதன் கூட அந்த வேடத்தில் வரலாம். சில நேரத்தில் நீ குஷ்டரோகி, நோயாளி என்று நினைக்கலாம். உன்னை சோதிப்பதற்கு கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பலாம். அன்பான தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் சில மனிதர்களை அனுப்பும் பொழுது அவர்களை உபசரியுங்கள். உபசரிக்க வேண்டும், முறுமுறுக்க கூடாது. மீண்டுமாய் 1 பேதுரு 4:9 நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஆமா, நானே சாப்பாட்டுக்கு டிங்கி அடிச்சிட்டு இருக்கிறேன், வந்துடுச்சு பார். சாப்பிட்றதுக்குன்னே புளி மூட்டையை கட்டிட்டு வந்துடுச்சு பார். சொல்றீங்களா சொந்தக்காரங்கள? வந்துடுச்சு பார், தலைவலி, எப்பந்தான் போகுமா தெரியல வீட்டை விட்டு, இப்படிலாம் சொல்றீங்களா? அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கொடுத்த வழியை நீயே அடைத்து விடுகிறாய். முறுமுறுக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறாய். விசேஷமாக உங்கள் வீடுகளுக்கு ஊழியர்கள் வரும்பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. சர்ச்சிலிருந்து வரும்பொழுது அவங்க என்னுடைய பிரதிநிதியாய் வருகிறார்கள், நான் தான் அவர்களை அனுப்புகிறேன். அப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது நான் வருவதாக நினைத்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்கள அலட்சியப்படுத்தாதீங்க. அவர்களை என்ன அசிஸ்டன்ட் பாஸ்டர் தானே சொல்லி அலட்சியப்படுத்தாதீங்க. ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உபசரிப்பை காண்கிற தேவன் உங்களை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருமுறை ஒரு வாலிபன், அவர் பெயர் ஹோவர்ட் கெல்லி, 1863வது வருடம் அவர் பேப்பர் விற்கிற வேலை, ரொம்ப ஏழை பையன். அப்போ ஒரு நாள் பசி, சரியான பசி. ஒரு வீட்டு கதவை தட்டி கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மான்னு கேட்கலான்னு கதவை தட்டினா ஒரு வாலிப பிள்ளை நிற்கிறான். இவனுக்கு ஒரே வெக்கமாக போச்சு. ஒரு வாலிப பிள்ளைகிட்ட சாப்பாடு கொடுன்னு எப்படி கேட்கறது? அதனால் அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கம்மான்ட்டு கேட்டான். அப்பொழுது அந்த வாலிப பிள்ளை இவன் பசியோடு வந்திருக்கிறான் என்பதை அறிந்து ஒரு சொம்பு முழுவதும் பாலில் எடுத்துட்டு குடிப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு இந்த பாலுக்கு நான் எவ்வளோமா காசு தரணும்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, கைண்ட்னஸ் வில் பிரிங் கைண்ட்னஸ். மற்றவங்களுக்கு நீ கனிவாக இருந்தீன்னா இன்னொருவர் உனக்கு கனிவாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் எனக்கு காசு வேண்டாம்ப்பான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த வாலிபன் பின் நாட்களிலே அந்த பேப்பர் விற்றுக்கொண்டே படித்து டாக்டராக மாறி பட்டணத்தில், அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய டாக்டராய் மாறினார்.
ஒரு நாள் அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அம்மா அங்கே ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஊர் பேரை சொன்ன உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த ஊரில் தானே நான் வாழ்ந்தேன் சின்ன வயசில், நான் பேப்பர் போட்ட ஊராச்சுன்னு சொல்லி ஓடி போய் பார்த்தா எந்த பெண் பால் கொடுத்தாலோ அந்த பெண் இப்பொழுது பயங்கர வியாதியில் அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறாள். இந்த பையன் அவளுக்கு அடையாளம் தெரியல, ஏன்னா இப்போ டாக்டர் ஆயிட்டாரு. ஆனால் அந்த பெண்ணை இந்த டாக்டர் யார் என்று புரிந்து கொண்டார். உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, அந்த அம்மாவுக்கு இருக்கிற பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து தினமும் இவர் நேரடியாக போய் கவனித்து அந்த அம்மாவுக்கு நல்ல சுகம் கிடைத்தது. இப்போ டாக்டர் பில் வருது, அந்த அம்மாவுக்கு பயம், எத்தனை லட்சங்கள் போட்டுப்பாரோ டாக்டர் பில் அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு அந்த பில் அந்த கவரை திறந்த பொழுது உள்ளே எழுதியிருந்தது, பில் பெய்ட் இன் ஃபுல் இயர்ஸ் அகோ வித் அ கிளாஸ் ஆஃப் மில்க். ஒரு டம்ளர் பாலினால் இந்த பில் முழுவதும் கொடுக்கப்பட்டு விட்டது என்று எழுதியிருந்தது. இந்த அம்மாவுக்கு ஒரே கண்ணீர். அப்போ அந்த டாக்டர் வந்து சொன்னாராம், என்ன உங்களுக்கு தெரியலம்மா, ஆனால் நான் உங்களை அறிவேன் சொல்லி நடந்ததை சொன்ன பின்பு அந்த அம்மா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிச்சான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த ஒரு டம்ளர் பாலுக்கு எத்தனை லட்சங்கள் மதிப்புள்ள ட்ரீட்மெண்ட் எனக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அநேக நேரத்தில் உபசரிப்பு என்பதை அலட்சியமாக நினைக்காதீங்க. வீட்டுக்கு வர்றவங்களை துச்சமாக நினைக்காதீங்க. கர்த்தர் தான் அவர்களை அனுப்புகிறார். உங்களால் என்ன முடியும்? தண்ணி தான் கொடுக்க முடியுமோ கொடுங்க, டீ தான் கொடுக்க முடியுமோ கொடுங்க, உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்து உபசரியுங்கள். அந்த உபசரிப்புக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நித்தியத்தில் தருவார். அல்லேலூயா. நான்காவதாக, புதிய வருஷத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய நான்காவது தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு உதவி செய்வேன். ஐ வில் சர்வ் அதர்ஸ். மற்றவர்களுக்கு என்னால் முடிந்த சேவையை நான் செய்வேன். ஆண்டவர் இயேசு சேவகம் கொல்ல வரவில்லை, மற்றவர்களுக்கு சேவை செய்ய வந்தார். இன்னைக்கு மற்றவங்களை வேலை வாங்குறது எளிது, ஆனால் மற்றவர்களுக்கு வேலை செய்வது மிக மிக கடினம். ஆகவேதான் இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் ஆண்டவர் சொல்றார், என்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு நான் செய்வேன். கைகளை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, மற்றவங்க எனக்கு உதவி செய்யட்டும், சர்ச்சுக்கு நான் வரேன் இல்லை, சர்ச்சு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டும், நான் சர்ச்சுக்கு வரேன் இல்லை, அதுவே பெரிய சாதனை இல்லை, பாஸ்டர் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டும், நான் என்னால் எதுவும் முடியாது, மற்றவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற, மற்றவர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த மனநிலையை முதலாவது உடைத்து விட்டு வெளியே வா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து நீ வாழ்ந்திருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நிலைமையில் கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். கைகள் உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நான் என்ன சேவை செய்ய முடியும் என்கிற மனநிலைக்குள்ளே நாம் வர வேண்டும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே அதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஒரு வாசிங்க பார்க்கலாம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல, நல்ல உக்கிரானக்காரர், நல்ல மேனேஜரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒரு டீம் மேனேஜர் கையில் சில பொருட்களை அந்த கம்பெனி கொடுக்கிறது என்றால், தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த பொருட்களை கொடுத்து அந்த மேனேஜர் வந்து அவர்களை வழி நடத்த வேண்டும். மேனேஜருடைய வேலைகளை பகிர்ந்து கொடுப்பது, பொருட்களை பகிர்ந்து கொடுப்பது, சம்பளத்தை பகிர்ந்து கொடுப்பது. அப்படி என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உனக்கு கர்த்தர் அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வரங்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நீ உதவி செய் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் இந்த வருஷத்தின் இந்த நிறைவில் மற்றவங்களுடைய உதவியை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்கள் இதோடு முடிந்தது. இனிமேல் என்னால் முடிந்த உதவியை நான் மற்றவர்களுக்கு செய்வேன். நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி அப்படின்ன உடனே பண உதவியை மாத்திரம் நினைக்காதீங்க. உதவி என்றால் பணம் கொடுத்து உதவி செய்வது மாத்திரம் அல்ல. கண்ணீரோடு இருக்கிற ஒரு நபரை பார்க்கும் பொழுது அழாதீங்க, தைரியமாக இருங்க, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறீங்களே, அது அவர்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி. அதை சொல்கிறது கூட உலகத்தில் ஆள் இல்லை, தெரியுமா? அழுகிறவர்களை ஏன் என்று கேட்க கூட இந்த உலகத்தில் ஆள் இல்லை. பக்கத்து வீட்டில் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்களா? 4 வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்க, அது அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. தலைவலி ஜுரத்தோடு படுத்து கிடக்குறாங்களா? ஒரு காஃபியோ டீயோ கொண்டு போய் கொடுத்து, ஒரு பேராசிட்டமால் மாத்திரையை வாங்கி கொடுத்து பாருங்க, அது அவர்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி. நம்ம லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு அர்த்தம் இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ சின்ன ஒரு உதவி, நீ செய்கிற உதவி சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது அவங்க வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஹல்லேலூயா.
நான் உதவி செய்வது மற்றவர்களை ஆண்டவரத்தில் வழி நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல. மற்றவங்க ஆண்டவரத்தில் வராதது அவங்க விருப்பம். அவங்க வந்தாலும் வராட்டாலும் என்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு நான் செய்வேன். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்திலே அன்பான தேவ பிள்ளையே, போகிற இடமெல்லாம் நீ அன்பை விதைக்கும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆட்டோவில் போறீங்களா, அவர் 100 ரூபாய் சொல்றாரா, ஒரு 20 ரூபாய் கூட என்ன பண்ணுங்க, கொடுங்க. 20 ரூபாயா? நீ ஏன் 20 ரூபாய் என்ற, உன்னால் என்ன முடியுமோ அதை கொடுத்து பார். கர்த்தர் உனக்கு வேறு வகையில் ஆசீர்வாதங்களை தருவார். ஹோட்டலுக்கு போகிறீங்களா, சர்வர் உங்களுக்கு சர்வ் பண்ணுறாரா, அவர் கையில் ஒரு 10 20 கொடுங்க. அன்பான தேவ பிள்ளையே, அவங்க சம்பளம் வாங்குறான்ல, நான் எது காசு தரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க ஏன் அந்த ஹோட்டலில் வந்து கஷ்டப்படுறாங்க? ஹோட்டலில் வேலை செய்து கடினமான வேலை. பசி நேரத்தில் தான் அவங்க மற்றவங்களுடைய பசி ஆற்றுவாங்க. அவங்க சாப்பிட முடியாது. எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சர்வ் பண்ணுறவங்க சாப்பிட முடியாது, பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அப்போ தியாகம் பண்ணி தானே உங்களுக்கு சேவை செய்கிறாங்க. அவன் சம்பளம் வாங்குறான்ல, நான் எதுக்கு தரணும் ஒரு நாள் நினைக்காதீங்க. போகிற இடங்களில் ஒரு டிப்ஸை கொடுங்க. ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு வாட்ச்மேன் அங்கே இருக்கிறார். போனவொடனே என்ன பண்ணுறாரு, குட் மார்னிங் போடுறாரு. எதுக்கு குட் மார்னிங் போடுறாரு? நீங்கள் ஏதாவது தருவீங்கன்னு தான். அந்த ஆள் முறைச்சிட்டு, நீ எதுக்கு எனக்கு வணக்கம் சொல்கிற, போயா அப்படின்ட்டு வராதிங்க. அன்பான தேவ பிள்ளைய 5 10 செலவு பண்ண யோசிக்காதீங்க. நீங்கள் உங்கள் கை தாராளமாக இருக்கும் என்றால் அப்பாவுடைய கை தாராளமாய் உனக்காக திறக்கும். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நீ கொடுக்க இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சப்ளை பண்ணிகிட்டே இருப்பார். உன் கையை இறுக்கிட்டேன்னு வச்சுக்கிடுவேன், அதோடு அங்கேருந்து சப்ளை நின்றுடும். ஏன்னா ஆண்டவருடைய வழி அதுதான். நாம் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே முதல்ல எனக்கு கொடுங்க, அப்புறம் நான் கொடுக்குறேன். இது நம்முடைய வழி. கர்த்தர் என்ன சொல்கிறார், முதல்ல உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துரு, அப்புறம் நான் உனக்கு தருகிறேன். இந்த வருஷம் உங்கள் வீட்டுக்கு போய் வீட்டை சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணி 1 வருஷமாக நீங்கள் பயன்படுத்தாமல் என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கீங்க, எப்போவாவது யூஸ் ஆகும். கடைசியில் 20 வருஷத்தில் அது துரு பிடிச்சி ஒன்றுத்துக்கும் உதவாமல் போயிடும். எப்போவாதுன்னா எப்போ யூஸ் ஆகும்? ஒரு பொருள் 1 வருடம் உங்களுக்கு யூஸ் ஆகாமல் சும்மா கிடக்குதுன்னா அது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் உபயோகப்படவே படாது. ஆகையினால வீட்டுக்கு போய் என்னென்ன பொருள்லாம் யூஸ் இல்லாமல் இருக்கோ, 2 வீலர் இருக்குதா, 4 வீலர் இருக்குதா, கொண்டு வந்து கொடுங்க. 4 வீலர்னு உடனே சிரிக்கிறீங்க, கர்த்தர் சீக்கிரம் தரப்போகிறார். ஆமென். சீக்கிரம் 5 லட்சத்துக்கெல்லாம் கார் வருது. அதனால் நீங்கள் எல்லாரும் சீக்கிரத்தில் காரில் வரணும். ஆமென். அப்போ உங்கள் வீட்டில் 4 வீலர் சும்மா நிற்குதா, 2 வீலர் சும்மா நிற்குதா, பொருள்லாம் உபயோகம் இல்லாமல் இருக்குதா, கொண்டு வந்து சர்ச்சில் கொடுங்க. யாருக்கு தேவையோ நாங்கள் பகிர்ந்து கொடுக்குறோம். இல்லையா நீங்களாக பார்த்து யாருக்காவது என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க. அன்பான தேவ பிள்ளையே, உதவி செய்வதிலே ஒரு நாள் கையை இருக்காதீங்க. ஆண்டவர் தாராளமான தேவன், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும். அப்போ எப்படி நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்வது? 1 பேதுரு 4:11 நம்ம வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். எல்லோரும் சேர்ந்து 1 பேதுரு 4:11 வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். பேசக்கூடிய தாளந்து உங்களுக்கு இருக்கும் என்றால், நல்லா பேசக்கூடிய தாளந்து அல்லது திறமை உங்களுக்கு இருக்கும் என்றால், நீங்க ஊர்க்கதையை பேசாதீங்க, தேவனுடைய வசனத்தை பேசுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேருக்கு பேசக்கூடிய தாளந்து இருக்கிறது? பேசவே தெரியாத உங்களுக்கு? நல்லா நடிக்கிறீங்களே. சர்ச்சுக்குள்ளதான் நீங்க அமைதி, வெளியே போனீங்கன்னா தெரியும் உங்களை. நல்லா பேசக்கூடிய திறமை இருக்குதுன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசு என்று அருமையாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி தன்னுடைய பலத்தின்படி அல்ல, தேவன் தருகிற பலத்தின்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய கடவன். நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும், பிதாவாகிய தேவனுக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் யாருக்கு மகிமை வரணும்? நீங்க தானம் பண்ணும் பொழுதும் அதை விளம்பரப்படுத்தாதீங்க. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, சென்னையில் இவ்வளோ வெள்ளம் போகுது, பெரிய பெரிய பாஸ்டருங்க ஏதாவது செய்கிறாங்களா, பாஸ்டர் மோகன் ஏதாவது செய்கிறாரா, மோகன் சி லாசரஸ் ஏதாவது செய்கிறாரா, இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படியெல்லாம் உதவி செய்கிறார்கள் என்று வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டார். நான் உடனே பதில் போட்டேன், மற்றவங்க விளம்பரத்துக்காக செய்கிறார்கள்,
ஆனால் நம்முடைய ஊழியர்கள் விளம்பரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் மோகன் அந்த மழை காலத்தில் அவருடைய சர்ச்சில் சமையல் நடந்துக்கிட்டே இருக்கிறது, மக்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. மோகன் சி லாசரஸ் அவர் ஒரு பக்கம் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இவங்க விளம்பரம் செய்யாததுனால மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க யாருக்கும் எந்த உதவியும் செய்வதில்லை என்று. ஆனால் மற்ற வெளியில் இருக்கிற சகோதரர்கள் நல்ல வீடியோ எடுத்து ஃபோட்டோ போட்டு நாங்கள் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டோம், இத்தனை லட்சம் செலவு பண்ணோம் விளம்பரம் பண்ணுறதுனால அவங்க ஏதோ பெருசாக சாதிக்கிற மாதிரியும் கர்த்தருடைய பிள்ளைகள் எதுவுமே செய்யாத மாதிரி ஒரு மாய தோற்றம் உருவாகிறது. ஆனால் அன்பான தேவ பிள்ளையே, நாம் ஏன் விளம்பரம் செய்வதில்லை? முதலாவதாக, ஒரு ஏழைக்கு நாம் ஒரு உதவி செய்யும் பொழுது அதை விளம்பரம் பண்ணும்பொழுது அவங்க மனசு கஷ்டப்படுதில்ல, நம்மளை வச்சு இவங்க விளம்பரம் பண்ணுறாங்களே, அது ஒன்று. இரண்டாவது, உன் வலது கை செய்வதை இடது கை பார்த்துட்டாவே பலன் பூமியோடு முடிவடைந்து விட்டது. ஹல்லேலூயா. காணிக்கை 4 பேர் பார்க்குற மாதிரி இருந்தீங்க, 10,000 நான் கட்டட நிதி கொடுக்குறேன், எல்லாரும் பாருங்க எல்லாரும் பாருங்க அப்படின்னு கொண்டு போட்ட உடனே பரலோகத்தில் ஆண்டவர் சொல்வார், மகளே நீ கொடுத்த காணிக்கையின் பலன் முடிவடைந்தது. அதோட பூமியோடு என்ன பண்ணிடுச்சு? ஏன் மற்றவங்க எதுக்கு பார்க்கணும்? நீ என்ன பாஸ்டருக்கு கொடுக்குறியா, இல்லை சர்ச்சுக்கு கொடுக்குறியா, ஏஜி ஸ்தாபனத்துக்கு கொடுக்குறாயா? கர்த்தருக்கு தானே கொடுக்குறாய். கர்த்தருக்கு கொடுத்தது யாருக்கு தெரிஞ்சா போதும்? கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். நீங்கள் கொடுத்ததன் பலனை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் விளம்பரம் இல்லாமல் உதவிகள் செய்வதனால் நாம் எதுவுமே செய்யாது போல உலகம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் எதை செய்தாலும் நம்முடைய மகிமைக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக செய்வீர்கள் என்றால் கர்த்தர் அதற்கேற்ற பலனை தருவார். சில நேரங்களிலே பணம் அல்ல, ஒரு சிலருக்கு நாம் செய்கிற உதவிகள், ஒரு சிலருக்கு நாம் கொடுக்கிற ஆலோசனைகள் அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடும். அமெரிக்க தேசத்திலே 1800வது வருடம் மேசசூசெட்ஸ் என்கிற ஒரு நகரத்தில் 14 வயதுள்ள ஒரு பையன் இருந்தான், மார்சி. அந்த பையன் பேர் மார்சி. அந்த ஸ்கூல்லேயே ரவுடி பையன். அந்த பையன், ஆசிரியர்கள் அவனை கண்டாலே வெறுப்பார்கள். இவன்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வரான், இப்படிப்பட்ட ரவுடியாக இருக்கிறானே, செத்து தொலைஞ்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஆசிரியர்கள் அவனை பார்த்தாலே வெறுப்பார்கள். அப்போ ஒரு புதிய ஆசிரியர் அந்த ஸ்கூலுக்கு வந்த பொழுது மற்ற டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க, அந்த பையன்கிட்ட வச்சுக்கிடாதீங்க, ரவுடி பையன், அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருங்க என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ஆசிரியர் கிறிஸ்தவ ஆசிரியர் என்பதனால் அந்த பையன்கிட்ட அன்பு காண்பிக்க ஆரம்பித்தார். அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தார். உன் பிரச்சனை என்ன, ஏன் நீ இப்படி இருக்கிறாய் என்று சொல்லி அவனோடு பேசி அவனிடத்தில் அன்பு காண்பிக்க ஆரம்பித்தார். அப்போதான் புரிந்தது, அவனை நேசிக்க யாரும் இல்லாததினால் மற்றவங்களுடைய அட்டென்ஷனை கவருவதற்காக இவன் சண்டை போடுறான்றது புரிந்து அப்போ சொன்னார், உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு உன்னை நேசிக்கிறார். மகனே, நீ இது போல தப்பு பண்ணாத, மற்றவங்களை போய் அடிக்காத, சண்டை போடாத, கெட்ட வார்த்தை பேசாத, நீ உன் ஃபோக்கஸ் படிப்பில் இருக்கட்டும், நீ நல்ல ஃபோக்கஸாக படிச்சினா நீ நினைக்காத இடத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு செல்வார் என்று ஆலோசனை சொன்னார். ஹல்லேலூயா. அந்த ரவுடி பையன் அதுக்கப்புறம் மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவனுடைய ஃபோக்கஸ் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரணும். அவன் நல்ல படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். லாயருக்கு படித்தான். ஒரு காலகட்டத்திலே ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உதவி மேஜிஸ்ட்ரேட்டாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அமெரிக்காவில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தின் உதவி நீதிபதியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதுக்கு மாத்திரமல்ல, அதன் பின்பு அந்த பகுதியிலே மேயராக மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்க தேசத்தின் ஸ்டேட் செக்ரட்டரியாக, அந்த முழு தேசத்துக்கும் ஸ்டேட் செக்ரட்டரியாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். வில்லியம் மார்சி. நீங்கள் நெட்டில் போய் தேடி பாருங்க, வில்லியம் மார்சி. அப்போ பாருங்க, அந்த ரவுடி பையனா இருந்த ஒரு மனிதனை அவர் பணம் கொடுத்து மாற்றல, தன்னுடைய அன்பினால் மாற்றினார். ஹல்லேலூயா. சேவை என்பது அதுதான். மக்களுக்கு அன்பை விதையுங்கள், உங்களால் முடிந்த சின்ன உதவிகளை செய்யுங்கள், ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. 2024 ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இனிமேல் சுயநலமாக இருக்க மாட்டேன்ப்பா, என்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு நான் செய்வேன் ஆண்டவரே என்று ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்று கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் நிறைவுக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வருஷத்துக்கும் ஒரு முடிவு வந்திருக்கிறது. 2024 நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த நாள் வரை ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான கவலைகள், பலவிதமான பாரங்கள், குழப்பங்கள் உங்கள் மனதில் இருந்தால் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு ஹல்லேலூயா நல்ல அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம் ஒரு 2 நிமிடம் நல்ல சகோதர சகோதரி நல்ல வாய் திறந்து
உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று அப்பா சொல்லியிருக்கிறார். நல்ல வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிப்போம், துதிப்போம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம். உன் பிரச்சனை, உன் போராட்டம், மன கஷ்டத்தையே சொல்லி புலம்பாம, முறுமுறுக்காம இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, குறைவை நினைத்து நான் புலம்புவதை விட்டுவிட்டு நிறைவை நினைத்து நன்றி சொல்வேன். அப்பா, என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே. அந்த நன்மைகளை சொல்லி 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 நான் நன்றி செலுத்துவேன். நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தை எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவை துதிக்க 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 முறுமுறுப்பு உன்னை விட்டு மாறி போய்விடும். குறை சொல்கிற சுபாவம் உன்னை விட்டு நீங்கி போயிடும். ஹல்லேலூயா. மனிதர்களை குறித்த மனக்குறைகள் எல்லாம் மாறி போய்விடும். உனக்குள்ளே ஒரு சமாதானம் பெருக துவங்கிவிடும். உன் மனம் தெளிவடைந்து விடும். உன் மனசு தெளிவாயிடுச்சுன்னா நீ ஜெபம் பண்ணும் பொழுது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா ஜெபத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு மனம். குழப்பத்தோடையும் கவலையோடையும் மனக்குழப்பத்தோடையும் நீ ஜெபம் பண்ணினா அந்த ஜெபம் ஜெபமாகவே இருக்காது. உன் மனசு தெளிவடைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ செய்கிற ஜெபம் வல்லமையான ஜெபமாய் மாறிவிடும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது என்று வேதம் சொல்கிறார். நீ செய்கிற வேண்டுதல் மிகுந்த வல்லமையுடையதாய் மாறிவிடும். அது பரலோகத்தை அசைக்கும், சூழ்நிலைகளை மாற்றும். உன்னுடைய ஜெபம் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே தெளிந்த சிந்தனையோடு தெளிந்த மனதோடு ஜபத்தில் நான் இனி ஜாக்கிரதையாக இருப்பேனப்பா? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, தெளிந்த மனதோடு கூட ஹல்லேலூயா, இனிமே ஜாக்கிரதையா நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. 2023 நான் ஜெபிக்க மறந்துட்டேன்பா, வேதத்தை வாசிக்க மறந்துட்டேன், உம்மை தேட வேண்டிய விதத்தில் நான் உம்மை தேடலை, எத்தனையோ முறை ஆராதனைக்கு வராமல் இருந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு ஜாக்கிரதையாய் ஜெபிக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இரண்டாவதாக, ஊக்கமாய் அன்பு கூறுவேன். உன் அன்பு தனிந்திருக்கிறது மகளே, உன் அன்பு தனிந்திருக்கிறது மகனே. மற்றவர்களுடைய மேல் இருக்கிற கசப்பு வெறுப்பினால் உன் மனசில் இன்னைக்கு அன்பு குறைந்து போய் கசப்பும் வெறுப்பும் நிறைந்திருக்கிறார். நீ செய்கிற அந்த காரியத்தை நீ நியாயப்படுத்துகிற. என் கணவர் என்னை நேசிக்கல, நான் எதுக்கு அவரை நேசிக்கணும்? என் மனைவி என்னை நேசிக்கல, நான் எதுக்கு அவளை நேசிக்கணும்? அவள் எனக்கு கீழ்ப்படியில, நான் எதுக்கு அவளை நேசிக்கணும்? என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கல, நான் எதுக்கு என் பிள்ளைங்களை நேசிக்கணும்? நீ உனக்குள்ள இருக்கிற கசப்பையும் வெறுப்பையும் நீ அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மகனே, நீ ஏன் மனைவியை பார்க்குற, ஏன் பிள்ளைகளை பார்க்குற, ஏன் கணவரை பார்க்குற? என்னை நோக்கி பார், சிலுவையில் தொங்கின என்னுடைய அன்பை நோக்கி பார் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஒரு நிமிடம் நல்லா 2 கரங்களையும் உயர்த்தி, எனக்காக சிலுவையில் ஜீவன் கொடுத்த அந்த அன்பு ஆண்டவரே என் இருதயத்தை நிரப்பட்டும் அப்பா. எனக்குள்ள இருக்கிற கசப்புகள், வைராக்கியங்கள், வெறுப்புகள் என்னை விட்டு நீங்கட்டும் அப்பா. கல்வாரி அன்பினால் என் இதயத்தை நிரப்புங்க ஆண்டவர். எல்லாரும் நான் சொல்றது அப்படியே ஜெபமா சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கல்வாரி அன்பு என் இதயத்தை நிரப்பட்டும் அப்பா. என் மனதில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. என் உள்ளத்தில் இருக்கிற வெறுப்புகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. என் கணவர் மேல் இருக்கிற வெறுப்பு, மனைவியின் மேல் இருக்கிற வெறுப்பு, பிள்ளைகள் மேல் இருக்கிற வெறுப்பு, மற்றவர்கள் மேல் இருக்கிற வெறுப்பு எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஊக்கமாய் நான் அன்பு கூற உதவி செய்வீராக. அந்த ஊக்கமான அன்பு வந்துட்டா யாரையும் குறை பேச மாட்டீங்க. கொஞ்சம் பேர் சர்ச்சை எப்பவும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, பாஸ்டரை குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, விசுவாசிகளை குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் இருந்த அன்பு இப்போ இல்லை. அன்பு இல்லாதனால வாயில் குறை வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வேதம் சொல்கிறது, ஊக்கமாய் அன்பு செலுத்த நீ ஒப்பு கொடுத்துட்டீன்னா திரளான பாவங்களை அது மூடி போட்டு விடும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அடுத்தவங்களுடைய பாவத்தை குப்பையை கிளறிட்டு இருக்க மாட்டேன்ப்பா, நான் ஊக்கமாய் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. மூன்றாவதாக, முறுமுறுப்பில்லாமல் உபசரிப்பேன். 2023 உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் நீ அதை பாரமாக நினைச்ச. என் வீட்டுக்கு விருந்தாளிங்க வர்றது எனக்கு ஒரு பாரம், என் வீட்டுக்கு பாஸ்டருங்க வர்றது எனக்கு ஒரு பாரம் என்று அதை நீ பாரமாய் நினைத்ததினால் கர்த்தர் உனக்கு வைத்த ஆசீர்வாதங்களை நீ இழந்து விட்டாய். ஆனால் 2024 ஆண்டவர் உனக்கு உபசரிக்க வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அது சந்தோஷமாக செய்யுங்க. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த கை உபசரிக்கிற கையாய் மாறணும்ப்பா. வீட்டுக்கு வர்ற விருந்தினர்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ளணும்ப்பா.
என்ன முடியுமோ ஒரு டம்ளர் தண்ணினாலும் ஒரு டம்ளர் காஃபினாலும் சந்தோஷமாக நான் கொடுக்கணும். நான் முறுமுறுப்போடு அதை செய்ய மாட்டேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நல்ல வாய் திறந்து சொல்லுங்கள், நான் முறுமுறுப்போடு அதை செய்ய மாட்டேன்ப்பா. சகோதரிகள் சொல்லுங்க, எங்கள் கணவருடைய உறவினர்கள் வரும்பொழுது நான் முறுமுறுப்போடு அவங்களுக்கு உபசரணை செய்யாதபடி சந்தோஷமா நான் செய்வேன் ஆண்டவரே. என் சொந்தக்காரங்க, என் கணவருடைய சொந்தக்காரங்க வேறு பிரித்து பார்க்காம சந்தோஷமா நான் உதவி செய்வேன் ஆண்டவரே. சந்தோஷமா அவர்களுக்கு நான் உபசரிப்பை செய்வேன். கடைசியாக எல்லாருக்கும் உதவி செய்கிற சுபாவம் நமக்கு வரணும். எனக்கு யாராவது வந்து உதவி செய்யணும், சர்ச்சி வந்து எனக்கு உதவி செய்யணும், பாஸ்டர் உதவி செய்யணும், சொந்தக்காரங்க எனக்கு உதவி செய்யணும், மாமன் மச்சான் வந்து என்னை தாங்கணும். இதெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்களுடைய சிந்தனை. ரட்சிக்கப்பட்ட பின்பு உனக்கு என்ன சிந்தனை வரணும்னா, நான் யார் உதவியும் எதிர்பார்க்க கூடாது, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நிலைமையில் கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டும். எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அடுத்தவங்க உதவியை நான் எதிர்பார்த்து நிற்க கூடாதப்பா. நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நிலைமையிலே கர்த்தர் என்னை உயர்த்துவீராக. நல்ல வார்த்தைகளை பேசி ஒருவர் உற்சாகப்படுத்துகிற உதவியை நான் செய்வேன் ஆண்டவரே. அப்பா, என்னால் முடிந்த சிறிய உதவிகளை மற்றவர்களுக்கு நான் செய்வேன் தகப்பனே. இந்த கரங்கள் உதவி செய்கிற கரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. பேசக்கூடிய திறமை உள்ளவங்க ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. உதவி செய்யக்கூடிய திறமை உடையவங்க உங்க கைகளினால் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வாயும் கையும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற உபகரணங்களாய் மாறுவதாக. உங்க வாய் மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாவே உங்க குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். உங்க கை கீழே விழுந்தவர்களை தூக்க ஆரம்பித்து விட்டாலே உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க துவங்கி விடுவார். மற்றவங்க உதவியை நாம் எதிர்பார்க்காமல் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. இந்த 4 தீர்மானங்களை இன்று எடுக்க விரும்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா ஜெபிப்பேன்ப்பா, ஊக்கமா அன்பு கூறுவேன்ப்பா, முறுமுறுப்பில்லாம உபசரிப்பேன்ப்பா, பிறருக்கு என்னால் முடிந்த உதவிகளை என் வார்த்தையினாலும் செய்கையினாலும் செய்வேன்ப்பா. என்னை அர்ப்பணிக்கிற 2024 இந்த தீர்மானங்களை நான் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. 2024 எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நாள் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெபிக்க வேதத்தை வாசிக்க மறந்த நாட்களின் தேவன் தாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற ஆண்டில் தகப்பனே ராஜா ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஜெபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அது மாத்திரமல்ல தகப்பனே ராஜா, எங்களுக்குள்ள ஒரு தேவ அன்பு காணப்படக்கூடிய கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா விதமான கசப்புகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க தகப்பனே ராஜா. மற்றவர்களை குறித்து குறை பேசாத படிக்கு ஆண்டவரே நிறைவான காரியங்களை பேசுகிற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரமே தகப்பனே ராஜா, நாங்கள் செய்கிற ஆண்டவரே எங்களுடைய உபசரிப்பு ஆண்டவரே அது முறுமுறுப்பில்லாமல் ஆண்டவரே முழு மனதோடு ஆண்டவரே நிறைவான இருதயத்தோடு செய்யக்கூடிய கிருபையை என் தேவனீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனே மற்றவர்களுக்கு ஆண்டவரை உதவி செய்கிற கரமாக எங்கள் தேவனைகளை மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஏந்தி நின்று எங்களுடைய கரங்களை கொடுக்கிற கரமாக எங்களை மாற்றுங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தையை பேச வேண்டிய இடத்துல தைரியமாய் பேச என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருகிற ஆண்டுல ஆண்டவரே இந்த காரியங்களை செய்ய என் தேவன் தாம் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு சில அறிவிப்புகளுக்கு பின்பு ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். செவ்வாய்க்கிழமையிலே நமக்கு சுவிசேஷ ஊழியமும், புதன்கிழமையிலே செல் குழுக்களும், வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் வழக்கம் போல் நடைபெறும். நாம் இப்பொழுது ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா, மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இந்த நிறைவிலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். புதிய வருஷத்திலே நாங்கள் என்ன தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நாளில் அந்த தீர்மானங்களை அநேக பிள்ளைகள் எடுத்திருக்கிறார்கள். அதை புதிய வருஷத்திலிருந்து அல்ல, இந்த நாளிலிருந்தே தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. வருகிற 2024 வருடம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாய் காணப்பட உதவி செய்வீராக. இந்த வருடத்தில் கடந்து வந்த கஷ்டங்கள், கண்ணீர்கள், பாடுகள் இவை எல்லாவற்றையும் நினைத்து முறுமுறுப்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்.
இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் bless you.